ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து லண்டன் ஃபேமஸ் வைரல் டெசர்ட் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி சாக்லேட். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரியை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்ட்ராபெரியில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்னதாக வந்து மண், கிருமி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பேக்கிங் சோடா போட்டுட்டு நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருப்பு கருப்பாக வந்து மேலே வந்து மிதக்கிறத பார்க்கலாம். அப்படியே நீங்கள் தண்ணியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எவ்வளோ வந்து பார்ட்டிகிள்ஸ் அதில் வந்து மிதந்துட்டுருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே வந்து நல்லா இன்னொரு வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் வந்து இதை போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை வந்து நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம ட்ரிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ராபெரி மட்டும் உங்களுக்கு ஸ்வீட்டனாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா எம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங்க்கு நான் ஒரு பாத்திரத்தில் வந்து சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பட்டரும் நம்ம சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு. அது வந்து கொஞ்சம் இலகி வரத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து சாக்லேட்டை போட்டு நல்லா நம்ம வந்து இதை மெல்ட் ஆக விடணும். இன்கேஸ் உங்களுக்கு மெல்ட் ஆகும் போது அது வந்து ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து தண்ணியை தெளித்து விட்டீங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது கெட்டியாக இல்லாத. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் தண்ணி ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி திருப்பி வந்து அதே மாதிரி டபுள் பாயிலிங்கில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி இல்லாத. இப்போ நான் வந்து உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதே மாதிரி உருக்கும் போது க்ரீமியாக வரத்துக்கு நீங்கள் ஆயில் இல்லைனா வந்து பட்டர் இது 2 தான் சேர்த்துக்கணும். மில்க் சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா திருப்பி உருக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு எடுக்க வருது பாருங்கள். இந்த சாக்லேட்டியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராபெரி சீசன் டைமில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாத.